அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அமைத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம். அப்பாட, ஒரு வழியா முதலமைச்சர் ஆகியாச்சு. என்ன டென்ஷன், என்ன டென்ஷன்யா. இதுக்கு முன்னாடி இப்படி ஒரு டென்ஷன் வந்ததே இல்லையே. இந்த டென்ஷனுக்கே இப்படி சொல்கிறீங்களே, டென்ஷனே இனிமே தான் இருக்குது தலைவரே. என்ன டென்ஷன் வந்தாலும் சரி, இந்த முதல்வர் பதவியை விடக்கூடாது. இந்த முதல்வர் பதவியும் அந்த கான்வாயில் போகிற சுகமும், எல்லாரும் நம்மளை முதல்வர்னு சொல்கிற அந்த சுகம் இருக்கே, அது எப்போ கிடைக்கும்? ஆனால் இப்போ கிடைச்சிருச்சு. முதலமைச்சர் ஆகிட்டேன். மன்னிக்கணும். எதுக்கியா மன்னிப்பு? நீங்கள் முதலமைச்சர் ஆகலை, ஆக்கப்பட்டிருக்கீங்க. ஆஹா, அதை வேற அடிக்கடி ஞாபகப்படுத்திக்கிட்டு இருக்கானே ஐயா. பதவியேற்பு விழாவிலேயே நீங்கள் பெரிய தப்பு பண்ணிட்டீங்க. என்னது, நான் தப்பு பண்ணனா? நான் என்னையா தப்பு பண்ணேன்? பாரம்பரியமாக பதவியேற்பு விழாவில் தமிழ்தாய் வாழ்த்து தான் பாடணும். ஆனால் இங்கே வந்தே மாதரம் பாடிச்சு. அதை பற்றி என்ன ஏதுன்னு ஒரு கேள்வியாவது கேட்டிங்களா? ஏயா, அதெல்லாம் எனக்கு என்னையா தெரியும்? ஏதோ போட்டாங்க, பதவி ஏற்றுட்டு வந்துட்டேன், அவ்வளோதான். நாளைக்கு எல்லாரும் கேள்வி கேட்பாங்க, அதுக்கு பதில் சொல்லுங்கள். ஆஹா, இந்த பதில் சொல்கிற விஷயம்தான் நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆமாம், பதில் சொல்லனா என்ன, ஆட்சியை கலைச்சிருவாங்களா என்ன? அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது, புரியுதா? ஒரு கால் நடந்துட்டா? என்னது, ஒரு காலா? ஏன் எப்படி சொல்கிற? ஒரு கால் போனால் என்னையா, மறுக்கால் இருக்கே, அது போதாதா? என்னமோ சொந்தமாக சிஎம் ஆன மாதிரி பில்டப் பண்ணுறீங்க. பின்ன சொந்தமாக தான் பில்டப் பண்ணுறேன். பெரும்பான்மை சிங்கிள் மெஜாரிட்டி நான் தானையா. சிங்கிள் மெஜாரிட்டி நீங்கள் தான், ஆனால் உங்கள் கூட மிங்கிள் ஆனாங்களே, அந்த மெஜாரிட்டி இல்லைன்னா நீங்கள் அம்பே. என்னையா பயமுறுத்துற? எனக்கு முதல்வன் படத்தில் ரகுவரன் பேசுகிற அந்த டைலாக் தான் ஞாபகம் வருது. என்னையா டைலாக்கு? சரி, என்ன சொல்ல வர்றியோ அதை சொல்லு. இப்போது நடக்கிற ஆட்சியில் உங்களுக்கு சொந்தக்காலே இல்லை. எனது சொந்தக்காலா? என்னையா நீ சொந்தக்கால் பந்தக்கால்ன்ட்டு? சொந்தக்கால் இல்லாமையா இப்போ நான் முதலமைச்சர் ஆகியிருக்கேன்? நல்லா கேட்டுக்கங்க, ஒரு நாற்காலிக்கு 4 கால். என்னையா, இது எல்லாருக்குமே தெரியுமே ஐயா. நீங்கள் உட்காந்துருக்கிற அந்த முதலமைச்சர் பதவி அப்படிங்கிற நாற்காலிக்கும் 4 கால். சரி, ஆனால் அந்த 4 காலில் ஒரு கால் கூட உங்களுக்கு சொந்தமான கால் கிடையாது. யோ, பெரிய காலே என்னோடது தான்யா. நீங்கள் சொல்கிற 5ஆவதா அந்த பெரிய கால் அதோட ஒட்டாது, அது தனியாக தான் நிற்கும். என்னதாயா சொல்ல வர்ற? 2 பேராக 4 பேர் சேர்ந்து மொத்தம் 8 பேர் உங்களுக்கு வெளியிலேருந்து ஆதரவு கொடுத்துருக்காங்க. அப்போது 4 கட்சி கொடுத்துருக்குன்னா அந்த 4 காலும் அந்த 4 கட்சி தானே. ஆஹா, ஆமாம், நமக்கு சொந்தக்காலே இல்லையேயா, எல்லாமே வந்தக்காலாக இருக்கே. அப்போ கூடிய சீக்கிரம் பந்தக்கால் போட்டுருவாங்களோ? இப்போ சொல்லுங்கள், ஒரு கால் ஏயா மறுபடியும் ஒரு கால்ன்ற? நான் சொன்ன அந்த ஒரு கால் அதிலிருந்து போச்சுன்னா மறுக்கால் நீங்கள் வர்றதே கஷ்டமாயிடும் இல்லையா? ஆஹா, இப்போ இந்த 4 காலையும் நான் பாதுகாக்கிறதே எனக்கு ஒரு வேலையாக போயிடுமே ஐயா. ஒரு கால் 2 கால் இருக்கிறவங்களுக்கே அல்லு தெரிக்குது. உங்களுக்கு மொத்தம் 4 காலுமே உங்களுக்கு சொந்தம் இல்லாத கால். அதனால தான் சொன்னேன், நீங்கள் சிஎம் ஆகலை, ஆக்கப்பட்டிருக்கீங்கன்னு. ஆஹா, கரெக்டாக சொல்கிறானே ஐயா. இவன் சொல்கிறத பார்த்தா அந்த நாற்காலியே நமக்கு சொந்தம் இல்லாமல் தானேயா இருக்குது. இப்போது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரிஞ்சிருச்சியா? புரிஞ்சிருச்சு. நான் என்னையா செய்யணும்? இந்த விஷயம் உங்களுக்கு மட்டும் தெரிஞ்சால் பத்தாது. உங்களுக்கு ஓட்டு போட்டாங்களே அவங்க எல்லாருக்குமே தெரியணும். 2வது, எந்த ஒரு விஷயத்துக்கும் வாயை திறந்து பேசணும். இப்போது நான் சொன்னதெல்லாம் உங்களுக்கு ஒரு ஜஸ்ட் ரிமைண்டர் மாதிரி தான். இதை எப்போவுமே உங்கள் மைண்டில் வச்சுக்கிட்டு நீங்கள் செயல்படணும். ஆஹா, இது ரிமைண்டர் இல்லையா, என்னோட ஆட்சிக்கு ஒரு எச்சரிக்கையா, எச்சரிக்கை.